ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை உள் மீது அமர்ந்து கழுதவனை, உள் மீது அமர்ந்து கழுதவனை, உள் மீது அமர்ந்து கழுதவனை. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இன்னுளத்தூளே ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொனுருவானை தேசீகர்கள் தேடும் குருவானை, தேசீகர்கள் தேடும் குருவானை, தேசீகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பகணத்தோடு, அம்பரமேவிய உம்பகணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தைய கானந்த மாட்சியலை தோளை, மந்தைய கானந்த மாட்சியலை தோள் வானபரன் என்னும் ஞான குணாவனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அல்லேலூயா. இந்த பாடல் பாடுவதற்கு இது நன்றாக பயிற்சி செய்து பாட வேண்டும். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த பாடலை பாடுவதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் அவரை நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அந்த ஒருமையில வர்றதுனால பாடுவதற்கே எனக்கு இந்த பாடல் அச்சமாக தான் இருந்தது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்வேனே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷனை சொல்வது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த பாடல் வரிகள் அப்படி இருக்கிறபடினாலே இந்த பாடலை பாட வேண்டிய சூழ்நிலையிலே நான் பாடினேன். ஏனென்றால் இந்த பாடல் நன்றாக இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, அந்த பாத்திரனாக அந்த மாதிரி ஒருமையில் இந்த பாடல் வருகிறபடினாலே எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும்,
அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவருக்கு நித்தியமாய் நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடல் எனக்கு பிடித்திருந்தபடினாலே என் தேவனை நான் இந்த பாடலை சொல்லி ஸ்தோத்திரத்தோடு அவரை துதித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் பார்க்கிறார்கள் என்பதற்காக அல்ல, அநேகர் லைக் பண்ணுவதற்காக என்பதற்காக அல்ல, பாடலை பாடுவதும் துதிப்பதும் கர்த்தருக்கு பிரியமானது என்பதற்காக இதை நான் செய்கிறேன். இது அநேகர் பார்த்து பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒருவர் பார்த்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தால், துதித்தால், அவரை போற்றினால், புகழ்ந்தால் அதுவே போதுமானது. அல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாவற்றிலும் இந்த யூடியூப்ல வருகிறது. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா தேவையற்ற காரியங்களுக்கு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் என் இயேசு கிறிஸ்துக்கு இந்த உலகமே சப்ஸ்கிரைபராக இருக்கிற முடியினாலே, அவருக்கு அவரால் படைக்கப்பட்டதுனாலே அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு தேவை இயேசு கிறிஸ்துக்கு சப்ஸ்கிரைபர் ஆகணும், இயேசு கிறிஸ்துவை லைக் பண்ணணும். அதுதான் முக்கியமா தவிர ஒரு தனி மனிதனை பாராட்ட வேண்டுமோ அல்லது அவர் நன்றாக பிரசங்கம் செய்கிறார் என்பதை பார்ப்பதை காட்டிலும் இயேசு அவரோடு கூட எப்படி இடைப்பட்டார் என்பதை பார்க்கிறது தான் மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அந்த ராஜாதி ராஜனை, அந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தாங்க பிரியமானவர்களே ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தார், பாவ குழியிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார். நோக்கம் என்ன? அவரை துதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், இந்த தேவனை நாம் துதிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், இந்த தேவனை நாம் துதிப்போம், இந்த தேவனை நாம் ஆராதிப்போம், அவருக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நீர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவரே, இந்த உலகம் போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவரே, நீர் எங்களை வேறு பிரித்தீரே. உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை நன்றி செலுத்த ஆண்டவரே, உமக்காகவே ஜீவிக்க எங்களை பிரித்து எடுத்தீரே. உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி தகப்பனே. அதற்காக இந்த உலகத்திற்கு வந்தீங்களேப்பா, அதற்காக அடிக்கப்பட்டீங்களேப்பா, அதற்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் அப்பா, உம்மை நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே,
உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. குடும்பத்தோடு கூட இருந்து வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கடந்த 9 மாதங்களை ஆண்டவரை திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை பெரிய சோதனைகளிலும் வேதனைகளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தீங்களே அப்பா. தூரத்தில் இருக்கிற பிள்ளையோடு கூட இருக்கிறீங்களே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை கோடான கோடி நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறே, உமக்கு நன்றி ராஜா. வானாதி வானம் கொள்ளாதவரே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி உள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த துதி பலிகளை எல்லாம் என் ஆண்டவரும் என் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, தியானிக்கிற இந்த வசனங்களை கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரை அங்கீகரிக்கும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்திலே ரிங்காரம் விடும்படியாய் கர்த்தர் நீங்க கிரியை செய்யும்படியாய் உடைய கரத்தில் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாளிலும் இந்த தலைப்பின்படி நாங்கள் வேதத்தை தியானிக்கலாம் என்று இருக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்திற்கு வர வேண்டிய விதம், இந்த ஆலயத்திற்கு வர வேண்டிய விதம் என்று சொல்லி இந்த நாள் தலைப்பிலே இந்த வேத வசனங்களை ஆராய இருக்கிறோம். கர்த்தர் இதை அங்கீகரிக்கணும், ஆசீர்வதிக்கணும். இந்த வசனங்கள் மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க எங்களோடு கூட இடைபடலப்பா. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10 - 14 வசனங்களை வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பாருங்க. 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இந்த பகுதி நன்றாக தெரிந்திருக்கும் எல்லாருக்கும். 11வது வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். 12வது வசனம். வாரத்தில் 2ஆம் தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அடுத்த வசனம். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற அந்த தலைப்பு ஆலயத்துக்கு போக வேண்டிய விதம். அதில் 3 காரியங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தாழ்மை, 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா சகோதரனோட ஒப்புரவாகிறது, 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மனதுடன். அதாவது இந்த 3 காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது தாழ்மை. ஆலயத்திற்கு போகும் பொழுது தன்னை தாழ்த்த வேண்டும். அதனால தான் சில மிக முக்கியமான அந்த காலத்தில் சபைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாய் விரித்திருப்பாங்க, அதுக்கு பிரகாரம் சேர் போட்டிருப்பாங்க. அந்த சேர் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயதானவர்கள் வந்தால் உட்காருவதற்காக அந்த சேர் போட்டிருப்பாங்க. ஏன் அந்த நோக்கத்தோடு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆலயத்திலே வரும் பொழுது ஆலயத்திலே தேவன் இருக்கிறார், அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும், தாழ்மைப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அப்படிப்பட்ட ஒரு செட்டப் அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு காலம் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறிவிட்டது.
இன்றைக்கும் சில சபைகளிலே அப்படி பாய்களை விரித்து அங்கே வந்து அமர்கிறவர்கள் இருக்கிறார்கள். தேவ சமூகத்திலே வரும்பொழுது தன்னை தாழ்த்துகிறவனாக இருக்க வேண்டும். இந்த உலக மக்களோடு கூட நம்ம வாழும் பொழுது ஒரு பெரிய அதிகாரி வந்துட்டாருன்னு சொன்னா கையை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. நீங்க இந்த கிராமத்துலலாம் போனீங்கன்னு சொன்னா, அந்த ஊர் தலைவர்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா, தோள் மேல இருக்கிற துண்டை எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இடுப்புல கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு பணிவா நிற்பாங்க. ஏன்னா அவர் தலைவர், அந்த கிராமத்தினுடைய தலைவர். அவரை பார்க்கும் பொழுது என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு பணிவு. இதை ஆலயத்திலே இந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 பேர்ல தேவாலயத்துக்கு வந்தவங்க எப்படி ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வித்தியாசத்தை காட்டுகிறார். ஆண்டவர் எப்பவுமே தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அது நமக்கெல்லாம் வரணும். என்ன உள்கொண்டே சொல்றேன் நான், அந்த தாழ்மை உள்ள குணம் நமக்கு வரணும். தன்னை தானே தாழ்த்துகிற குணம் வரணும். யாருக்கு முன்பாக? மனிதர்களுக்கு முன்பாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம்? கிருபை அளிக்கிறாராம். இன்னைக்கு அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரட்சிப்பு சிலருக்கு தான் கிடைக்கிறது. ஆண்டவர் அவர்களுடைய குணத்திலே எதை பார்க்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தேவன் அந்த தாழ்மையை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார், கிருபை அளிக்கிறார், கிருபையாய் ரட்சிக்கிறார். இன்றைக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றையும் சாதிச்சு விடுவேன் என்று நினைக்கிறவங்களை நிச்சயமா ஆண்டவர் ரட்சிக்கவே மாட்டார். ஏனென்று சொன்னால், இந்த ரட்சிப்பு என்பது விலை மதிக்க முடியாது பிரியமானவர்களே. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். இந்த ரட்சிப்பனுடைய சந்தோஷத்தை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். ஒரு நல்ல உணவை அதை உண்றவங்களுக்கு தான் தெரியுமே தவிர எதிர்த்துல பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதுபோல இந்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ரட்சித்தார் என்று சொன்னால், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அந்த மனிதன் அனுபவிக்க முடியும். இன்றைக்கு நிறைய பேர் என்னிடத்துல வந்து நண்பர்களாக இருக்கிறார்கள், பூர்வ கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். 4 தலைமுறை 5 தலைமுறையாக கிறிஸ்துவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள், நாம் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து விட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாம் பைபிள் எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போறார்கள். அதல்ல பிரியமானவர்களே. எந்த இடத்துல பிறந்திருந்தாலும், கிறிஸ்துவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும், ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அந்த ரட்சிப்பு அவர் கொடுத்தால் மாத்திரமே நம்முடைய பழைய வாழ்க்கை மாறுமே தவிர மற்றபடி வேற ஒன்றுனாலும் அது மாறாது. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் இன்றைக்கு அவருக்கு 70 வயது ஆகிறது. ஆனால் அவர் சிறு வயது முதல் கொண்டு ஒரு குடிப்பழக்கத்தில் அடிமையாக இருந்தார். அந்த குடிப்பழக்கத்தை அவரை விட்டு வேற யாராலையும் அதை மாற்ற முடியவில்லை. எத்தனையோ முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. ஆனா ஒரு நாள் நல்ல போதையில இருக்கிறார். அந்த போதையிலே என்ன பண்ணாரு, ஒரு பாஸ்டர், ஒரு வயதான பாஸ்டர் அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறார். என்னவோ தெரியல, அவர் அந்த இடத்துக்கு போய்விட்டார், போதையிலே போய்விட்டார். ஆனால் அந்த போதகர் அவர் தலையின் மேல கையை வைத்து ஜெபித்து இருக்கிறார். அவருக்குள்ளே இருந்த ஒரு கருப்பான உருவம் அவரை விட்டு வெளியில போனது போல உணர்ந்திருக்கிறார். பிறகு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அன்றைக்கு மறுநாள் என்ன செய்திருக்கிறாரு, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா குடிச்சிருக்கிறாரு, ஃபுல் போதையில இருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன செய்திருக்காருன்னா, இது குடிக்கலாமா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுலாமே, எல்லாம் அவங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்க, வேணாடா இதை விட்டுறாரு. சரி, அன்னைக்கு ஒரு நாள் விடலாமேன்னு விட்டுருக்காரு. சரி, ஒரு நாள் விட்டுட்டாரு. அடுத்த நாள் சரி இன்னைக்கும் நம்ம குடிக்காம இருந்து பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சரி இந்த வாரம் ஃபுல்லா குடிக்காம இருக்கலாம்னு நினைச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மாதம் ஃபுல்லா குடிக்காம இருக்கலாம்னு நினைச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவரை கூப்பிட்டு, டேய் என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவரை திரும்பி அந்த தண்ணி வாங்கி வந்து கொடுத்து அவரை குடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க.
ஆனா அவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காரே தவிர அவர் குடிக்கவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் ரட்சிப்பு. பழைய வாழ்க்கை அப்படியே திரும்புவதுதான் ரட்சிப்பு. அதை பார்க்கும் பொழுது பிடிக்கவில்லை பாருங்க அவருக்கு. இன்னைக்கு 25 வருடம் அந்த குடியை விட்டு இன்றைக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு சபையிலே தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்பை இந்த உலகத்துல ஒருவராலும் கொடுக்க முடியாது. மற்றவர்களும் குடியை மறப்பதற்காக பல வழிகளில் அவர் இந்த குடியை மறந்திருக்கலாம். அவர் பழைய வாழ்க்கையை போலதான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை மாற்றும் பொழுது அவருடைய முழு வாழ்க்கையுமே மாறிவிட்டது. அதுக்குதான் அந்த தாழ்மை, அந்த குடிக்காரனிடத்தில் இருந்த தாழ்மையை தேவன் பார்த்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு மாற்றம். அதைதான் இந்த ஆலயத்திற்கு வந்த 2 பேர் ஜெபிக்கிறாங்க. ஒருவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? நான் எல்லாத்தையும் செய்யறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் கடவுளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யறேன். அவன் உள்ளத்துல என்ன இருந்தது? நான் எல்லாவற்றையும் செய்துட்டேன், எனக்கு என்ன, நான் நீதிமானா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு பெருமை இருந்தது. ஆனால் அந்த இன்னொருவன் ஜெபிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்லி ஜெபிக்கிறான்? இந்த ஆயக்காரன், ஆண்டவரே, நான் உம்மை பார்ப்பதற்கு கூட தகுதியற்றவன். அந்த வார்த்தை, அந்த உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம் ஆலயத்திற்கு வரும் பொழுது தன்னை தாழ்த்தி அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது, எல்லாம் வசதியாய் இருக்கிறது. இன்றைக்கு காலமே மாறிவிட்டது. ஆனாலும் இந்த பழைய ட்ரெடிஷன்ல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவரை ஒருவர் குறை சொல்வதை விட்டுவிட்டு எல்லோருமே யாரை நோக்கி பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகையினாலே நம் உள்ளத்திலே அவரை தாழ்த்த வேண்டும். முதலாவது செய்கைகளை காட்டுவது மாத்திரம் பெரிய விஷயம் கிடையாது. வெளியில வெள்ளையஞ்சொல்லியமா போயிட்டு உள்ளத்திலே ஃபுல்லா என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கல்லறைக்குள்ள இருப்பதை போல எலும்பு கூடுகளா இருந்து பிரயோஜனம் அல்ல. நம் உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்குது? மனிதனோ முகத்தை தான் பார்க்க முடியும். இன்றைக்கு நான் ஒரு சகோதரனோடு கூட பேசவில்லை என்று சொன்னால், அந்த சகோதரனோடு பேசினால் அங்கே குழப்பங்கள் உண்டாகிறது, அங்கே பிரச்சனைகள் உண்டாகிறது, அந்த இடத்துல தேவையில்லாத வார்த்தைகள் வருகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கே நடக்கிறதுன்னு சொன்னா, அந்த சகோதரனை வெறுக்க தேவையில்லை, அந்த சகோதரனை பகைக்க தேவையில்லை, ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒப்புரவாகிறது. அவனோடு கூட நம்ம எந்த விதத்திலும் விரோதி இல்லை என்பதை நாம் காட்டிக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சகோதரன் இப்படி ஒரு துன்மார்க்கமா இருக்கிறானே, அவனை ஆண்டவரை மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். மற்றபடி அவனை வெறுத்து அல்லது அவனுக்கு தீமை செய்து அதை நாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் இந்த இடத்துல என்னென்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அடுத்த டாபிக்ல வருது. ஆனால் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தன்னை தாழ்த்துக்க வேண்டும். நம் ஆலயத்திற்கு எப்படி வர வேண்டும் என்று சொல்லி தலைப்பிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம் ஆலயத்திற்கு வரும் பொழுது நம் உள்ளத்தை தாழ்த்தி தேவ சமூகத்தில் போக வேண்டும். நாம் வேலை செய்வதற்கு பலன் கொடுக்கிறது யாருங்க? சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறது யாரு? ஆண்டவர் தான். இன்றைக்கு அவங்க எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பலனை கொடுக்கிறவர் அவர்தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறார், எத்தனையோ ஊழியங்களை செய்கிறார். ஆனால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெளியில மாத்திரம் அவர் பெரிய நான் ஒரு ஊழியக்காரனை காட்டுகிறேன், ஆனால் உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இன்றைக்கு நம்மளுடைய பலத்தினால இல்லைங்க, நம்மளுடைய பராக்கிரமத்தினால இல்லைங்க, நம்மளுடைய சாமர்த்தியத்தினால இல்லைங்க. இன்றைக்கு நாம் எல்லா காரியத்தையும் செய்வது அவருடைய கிருபை. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக கூட இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருக்கலாம்.
அந்த இடத்திலே சென்று பணி செய்வதற்கான பலத்தை கொடுக்கிறவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நேற்றைய தினத்திலே ஒரு வசதி படைத்த ஒரு சகோதரரை சந்தித்தேன். அவருடைய முன் வாழ்க்கையிலே அநேக பாவங்களை செய்து பல லட்சங்கள் அவர் நஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்றைய நாளிலே அவருடைய உள்ளம் ஆண்டவரை நேசிக்கிறது, ஆண்டவரை வாஞ்சிக்கிறது. ஆகையினாலே அவர் வருமானத்தில் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, உள்ளத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு கூட பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவரோடு கூட பேசும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா வசனத்தை குறித்து அவ்வளோ அழகா பேசுகிறார். அவருக்கு தேவையில்லைங்க. அவர் உட்கார்ந்துருக்கிற இடம் பெரிய இடம், அவர் செய்கிற பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ். அவருக்கு இந்த இது இப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அவர் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உணர்கிறவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு நான் இருப்பதற்கு காரணமே என் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய அந்த ஆஃபீஸை சுற்றி எங்கே பார்த்தாலும் வசனங்கள் தான் இருக்கும். அவ்வளோ பெரிய ஒரு வசதி படைத்த மனிதன். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பு என்பது என்ன? அந்த ரட்சிப்பின் நிமித்தம் தான் நம்ம எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரியான குணாதிசயத்தில் இருக்க முடியும். பாருங்க, எங்க இருந்தாலும் ஒரு உள்ளத்தில் தாழ்மை இருந்தது. அந்த தாழ்மை அவரை இன்றைய வரைக்கும் உயர்ந்த நிலையில வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தாவீதின் இடத்துல அந்த குணங்கள் இருந்தது. தாவீது ராஜாவாக இருந்தார், ஆனாலும் அவர் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவன் என்ற அந்த எண்ணத்தை சிறிதளவும் மறக்கவில்லை. அவர் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தவரை ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார். ஆனாலும் கர்த்தர் அவரை உயர்த்தின பொழுதும் அவர் என்றுமே கர்த்தர் மேலே ஒரு பற்றுதல் உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 29:23 இந்த ஞானம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவீது அரசாண்ட அந்த அரசாட்சியை சாலமோன் அவருடைய மகன் ஆள வேண்டும். ஆனால் அந்த மகன் ஆளுவதற்கு வயது சின்ன வயது தான் அவருக்கு. ஆனால் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஞானத்தினாலே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களை ஆள்வதற்கு அவருக்கு எல்லா தகுதியும் கிடைத்தது. எப்படி கிடைத்தது? தேவனுடைய ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சம்பவம் 1 ராஜாக்கள் இருக்கும். 1 ராஜாக்கள் இருக்கும். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சாலமோன் வந்து ஜெபிக்கிறார், அந்த ஞானத்தை கேட்டு வாங்கி கொள்ளுகிறார். அதன் பிறகு அந்த சாலமோன் வந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த சம்பவம் 2 தாய் 1 பிள்ளை, 2 பிள்ளை இருக்கிறது, ஒரு பிள்ளை இறந்து போய் விடுகிறது, இன்னொரு பிள்ளை உயிரோடு இருக்கிறது, அது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி 2 பேருக்கும் வருகிற விவாதத்தை அழகாக தீர்த்து வைக்கிறார் சாலமோன். இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் பயப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஞானம் இந்த சின்ன வயதுல இவருக்கு இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் கொடுக்கிற ஞானம் இந்த உலகம் கொடுக்கிற ஞானம் அல்ல. அந்த ஞானத்தினாலே அவர் ராஜா என்பதை அங்கீகரிக்கப்பட்டார் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே. அவர் எழுதி வைக்கிறார். பாருங்க என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தெரியுது. நீதிமொழிகள் 29:23 பாருங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான். மனத்தாழ்மையுள்ளவன் கனமடைவான். நிச்சயமாங்க அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமா இருக்கிறது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் அவங்களிடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தாழ்மை இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சவர் கூட இன்னைக்கு ஒரு மேனேஜராக இருக்கிறார், மேலாளராக இருக்கிறார். ஆனால் அவர்
ஆலயத்திலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லோரும் கழட்டி விடுகிற செருப்பை பாதுகாக்கிறவராய் இருந்தார். இன்றைக்கு அவர் ஒரு மேலாளராக இந்தியா முழுவதிலும் அவரை குறித்து பேசுவதாக இருக்கிறது. தாழ்மை தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயர்ந்த ஸ்தலத்தில் உட்கார வைக்கிறார். சங்கீதம் 91 பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 14, 15, 16வது வசனம் தேவன் நம்மளோடு கூட இடைப்பட்டு பேசுகிறது போல இருக்கும். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன்னு சொல்றார். அந்த உயர்ந்த அடைக்கலத்துல வரும் பொழுது அந்த குணாதிசயங்களையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 66:2 பாருங்க. 66:2 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, ஏசாயா, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. நான் யாரு? இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவன் நான், இந்த உலகத்தையே படைத்தவன் நான். ஆனாலும் நான் யாரை பார்க்கிறேன்னு சொன்னா இந்த உலகம் பார்க்கிறது போல அல்ல. இந்த உலகத்துல பெரிய அமைச்சர்கள், பெரிய அதிகாரிகள், வசதி படைத்தவர்கள் அவர்களை பார்த்து நடுங்குவார்கள். இந்த சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், அந்த யூடியூப்லலாம் ஒரு மனிதனை கனப்படுத்துகிறார்கள், ஒரு மனிதனுக்கு பயந்து வாழ்நாள் எல்லாம் வாழ்வேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் வசனம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். யாரு சொல்றாரு? ஒரு இந்திய பிரதம மந்திரி அல்ல, இந்த தேசத்தினுடைய ஜனாதிபதி அல்ல, இந்த உலகத்தையே அந்த ஐநா சபையில இருந்து ஆண்டு கொண்டிருக்கிற அவர் அல்ல. இங்க சொல்லுகிறது தேவன் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அதனால்தான் ஒரு அழகா ஒரு பாடல் கூட பாடுவார். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடத்திலும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இந்த பாடல் அழகாக பாடுவார் அவர். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை அனுப்பும் நல்ல தேவனே. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த வசனத்தின்படி, அந்த வசனத்தை நோக்கி, அந்த வசனத்துக்கு நடுங்குகிறவனே தேவன் என்ன பண்றாரு? நோக்கி பார்க்கிறார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனை கர்த்தர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்றார். எரேமியா 33:3 சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த தேவன் நாம் தாழ்மைப்படும் பொழுது, நம் உள்ளத்திலே தாழ்மை இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 23:12, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எந்த இடத்துல இது நடக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா மனுஷருக்கும் முன்பாக போய் சும்மா தாழ்த்திக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக எப்படி அந்த 2 பேர் ஜெபிக்க போனாங்களோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம ஜெபிக்க போகும் பொழுது, தேவ ஆலயத்திற்கு போகும் பொழுது எப்படி வர வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தாழ்மை உள்ள மனதோடு நாம் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். நாம் காரில் போய் இறங்கலாம், அல்லது நீங்க ஹெலிகாப்டர்லயே போய் இறங்கலாம். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஆனால் அந்த ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது உங்களுடைய உள்ளம் எப்படி தாழ்மைப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து தான் தேவன் பார்ப்பாரே தவிர, நீ ஹெலிகாப்டர்ல வந்தியா, கார்ல வந்தியா,
நடந்து வந்தியா அது அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஆலயத்திற்குள்ளே வரும் பொழுது எப்படி தாழ்த்தி வருகிறான் என்பதை தான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் நாம் முதலாவதுగా பார்த்தது பார்த்தீங்கன்னு சொன்னா தாழ்மையை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது பாருங்க, சகோதரனோடு ஒப்புரவாகிறது. இன்னைக்கு சகோதரன் என்று சொல்லப்பட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்ட அனைவருமே சகோதரர்களாக இருக்கிறார்கள், உலக சகோதரர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? ஒருவேளை அவரை சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது அவரோடு கூட பேசும் பொழுது பிரச்சனைகள் வேறு விதமாக இருக்கிறதால இருக்கலாம். ஆனால் நம்முடைய உள்ளம் என்ன நினைக்கணும்? அந்த சகோதரனை வாஞ்சிக்கணும், அந்த சகோதரனை நாம் நேசிக்கணும், அந்த சகோதரனுக்கு முடிந்தால் உதவி செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு உள்ளம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது வசனம், கூடுமானால் யாவரோடும் கூட சமாதானம் இருங்கள். கூடுமானால் மேக்சிமம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆகையினாலே இந்த நாளிலும் இரண்டாவதாக ஒப்புரவாகுதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 5:24. அங்கே தானே பலிபீடத்தின் முன்பு உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நம்மளுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிவார். அந்த சகோதரனை குறித்து நமக்குள்ள என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் அறிவார். இன்றைக்கு அநேக மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரதர் அவரோடு கூட பேசினா பிரச்சனைகள் தான் அதிகமாகிறது, சமாதானம் போய்விடுகிறது. அதற்காக அந்த சகோதரனை வெறுக்காத, அதற்காக அந்த சகோதரனுக்கு தீமை செய்யாத. முடிந்தால் உதவி செய், அல்ல என்றால் அமைதியாக இரு. ஆனால் அவரோடு கூட விரோதத்தை பாராட்டாதே. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லோருக்கும் சமாதானம் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை நாம் என்றும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமே தவிர, தேவன் கொடுக்கிற சமாதானம் மிக முக்கியம். நீங்க ஒருத்தர் வெறுத்தீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஒருத்தர் மேல கோபப்பட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க இருதயத்தில் இருக்கிற சமாதானம் உங்களை விட்டு போய்விடும். நமக்கு தேவையானது தேவ சமாதானம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படுவாராக. பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். ரோமர் 12:17 பாருங்க. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். ஒருத்தன் நம்மளுக்கு தீமை செஞ்சுட்டா, இதனால தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழிக்கு பழி வாங்குறாங்க. என் ஆளை கொன்னுட்டான், அவன் ஆளை நான் கொல்லாம விட மாட்டேன். என் சகோதரனை கொன்றுட்டான், கண்டிப்பா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். என் தாயை கொன்றுட்டான், நான் இனி அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறவர்கள், பழிக்கு பழி வாங்குகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். வசனம் என்ன அழகா திருத்துது பாருங்க. லட்டியை கொண்டு திருத்தல, என்கவுண்டர்ல திருத்தல, இங்க ஆண்டவர் வசனத்தை சொல்லி திருத்துறாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, ரோமர் 12:17, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். இது பெரிய காரியங்க. இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவர் ஒருவனை ரட்சித்தால் ஒழிய இந்த எண்ணம் ஒருவனுக்கும் வராது. சிறு வயதில் ஒரு குடும்பத்திலே நடந்த பிரச்சனை மூலமாக இன்றைக்கும் அவர் இன்றைக்கும் அந்த குறித்து பேசி கொண்டு வருகிறார் அநேக இடங்களிலே. அந்த சகோதரன் சிறு வயதிலே தாயின் தகப்பனையும் கொன்று விட்டார்கள். அந்த தாயின் தகப்பனை கொன்றவனை பழி தீர்க்க வேண்டும் என்று சின்ன வயதிலிருந்தே கத்தியை வைத்து சுற்றி கொண்டு இருந்தவர். எப்படியாவது என் தாயின் தகப்பனையும் கொலை பண்ணவனை நான் நிச்சயமா விடமாட்டேன், பழிக்கு பழி தீர்ப்பேன் என்று சொல்லி சுற்றி திரிந்தார். அப்படிப்பட்ட மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார். அந்த கொலைகாரன் இடத்துல போய் சொன்னார், நான் உங்களை கொலை செய்ய வேண்டும் என்று நான் சுற்றி திரிந்து கொண்டிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ
நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்களை மன்னித்து நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லு. எப்படிங்க இந்த மனது வந்தது? அந்த குடி குடித்து கொண்டிருந்த சகோதரனுக்கு எப்படிங்க மனம் மாறினது? இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிறவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். முதலாவது நம்ம ஆலயத்திற்கெல்லாம் நம்ம போறோம். அந்த ஆலயத்திற்கு போகும்பொழுது இந்த உள்ளம் நமக்குள்ளே இருக்கிறதா? தாழ்மையான உள்ளம் நமக்குள்ளே இருக்கிறதா? வெளி தோற்றத்தில் நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டுலாம் வரலாங்க, எனக்கு அது தப்பே கிடையாதுங்க. இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லல. இருக்கிறது வேதவசனத்தில் வெண்வஸ்திரம் தரிக்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவன் வெண்வஸ்திரம் தரிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் இந்த உலகம்தான் முகத்தை பார்க்கிறதே தவிர ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்துல என்ன நினைக்கிற? நீ ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது என்ன நினைக்கிற? உன் உள்ள என்ன சொல்லுகிறது? தேவனை எப்படி வாஞ்சிக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது எந்த மனநிலையில நாம் செல்லுகிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. ஏன் இன்னைக்கு நான் இந்த இடத்துல யூடியூப்ல பேசி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அதுல எத்தனை பேர் பார்க்கறாங்கன்றத நான் கவனிக்கிறதே கிடையாது. எவ்வளவு பேர் லைக் பண்றான்றதையும் பார்க்கறது கிடையாது. ஏன்? என்னுடைய நோக்கம் என்ன? என்னை ரட்சித்த தேவனை நானும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்னை காப்பாற்றிய தேவனை நானும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என் உள்ளத்தை மாற்றிய அந்த தேவனை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அழுக்கு நிறைந்தவனாக இருந்தங்க, பாவ குழியிலே இருந்தங்க, விக்கிரகத்துக்கு பின்பாக சுற்றி கொண்டு இருந்தேங்க. என்னை மாற்றியவரை நான் சொல்லாமல் எப்படிங்க இருக்க முடியும்? இது எந்த மனிதனாலும் என்னை மாற்ற முடியாது. யார் என்னிடத்துல வந்தாலும் அவரிடத்திலே நான் பேசுகிற வார்த்தை, உன் வேலையை பார்த்து கொண்டு போடா என்று சொல்லுவேன். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி இருந்தேன். நான் பயப்படவே மாட்டேன். எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஒரு சம்பவத்துல ஒரு பெரிய கொலைகாரன், அவனுடைய இடுப்புல இருந்து பெரிய கத்தி கீழே விழுதுங்க. போய் தைரியமா அந்த கத்தி எடுத்தேன். அவ்வளோ தைரியம் இருக்கும் எனக்கு. பயப்படவே மாட்டேன். எவ்வளவு பெரிய ரவுடி வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆனால் இந்த நாளிலும் என்னை மாற்றிய அந்த தேவனை குறித்து நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? இப்பொழுது எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். இப்படியே நாம் பலரிடத்துல போய் தைரியமாக இருந்தேன் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அந்த தைரியத்தில் எதை வேணா செய்யலான்னு பண்ணா என்ன பண்ண நடக்கும்? மரணம் தான் வரும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திலே லட்டியை கொண்டு சாதிக்க முடியாததை கூட, என்கவுண்டரை கொண்டு சாதிக்க முடியாததை கூட இந்த வேத வசனம் எல்லாரையும் மாற்றி இருக்குதுங்க. இந்த வேத வசனம் எத்தனையோ கொலைகாரர்களை மாற்றி இருக்கிறது. இந்த வேத வசனம் எத்தனையோ குடும்பங்களை காப்பாற்றி இருக்கிறது. இந்த வேத வசனம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குதுங்க. இதை சொல்லாம இருக்க முடியலையே. ஆகையினால்தான் என்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ அதனால்தான் பவுல் சொல்லுவார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண. சமயம் நம்மளுக்கு எப்படி வாய்க்குது? இந்த நாள் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், போனதுதான். இந்த நாள்ல என் தேவனுக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உனக்காக நான் மரித்தப்பா, உன் பாவத்துக்காக மரித்தேன், உன் சுக வாழ்வுக்காக மரித்தேன், உன் ஜீவனுக்காக மரித்தேன். நீ எனக்காக என்ன செய்த? ஆண்டவருக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்காக நம்ம என்ன செய்தோம்? நம்ம குடும்பத்திற்காகத்தான் நம்ம வேலை செஞ்சு நம்ம குடும்பத்தை தான் காப்பாற்றுகிறோம் என்று சொன்னால் அதுல என்ன பிரயோஜனம் இருக்குதுங்க? நாம் அவருக்காக என்ன செய்கிறோம் என்பதுதான் மிக முக்கியம். அதனாலதான் இந்த நாளிலும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு தனி மனிதனை சந்திக்கும் பொழுது கூட சரி, தேவனுடைய வார்த்தை அவனோடு கூட நான் பேசுவேன். இது என்றைக்கும் நிலைத்திருக்குங்க. இந்த உலகத்தை விட்டு நம்ம ஒரு நாள் கடந்து போவோம். அன்னைக்கு கடந்து போன நாட்களிலே தேவன் நம்மளை பார்க்கும் பொழுது
அவர் பிரியப்படணுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, இந்த ஆலயத்திற்கு போகிறதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். என்ன உள்ளத்தோட நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே போகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலயத்தில் எழுதி போட்டிருக்கிற வசனத்தை பார்ப்பீங்க. அந்த பரிசுத்த அலங்காரம் எது? வெளி தோற்றத்தில் போட்டுக்கொண்டு இருக்கிற அலங்காரத்தை அது சொல்லப்பட்டிருக்கிறதா? பரிசுத்த அலங்காரம். தேவனை உன் உள்ளத்திலே எப்படி வைத்து நீ பூஜிக்கிறாய்? ஆண்டவர் உள்ளத்துக்குள்ளே இருந்தால் பல தவறான காரியங்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகையினாலே இந்த வேத வசனம் நம்மளை எல்லாவற்றையும் மாற்றும். முதலாவதாக நாம் பார்த்தது தாழ்மையை பார்த்தோம். இரண்டாவதாக ஆலயத்திற்கு வரும்போது ஒப்புரவாதலை பார்த்தோம். மூன்றாவதாக பாருங்க, ஒருமனப்பட்டவர்களாய். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக மக்கள், இந்த கிறிஸ்துவர் அல்லாத மக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகருக்கு உதவி செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன், ஒரு பாப்பா என்ன பண்றா, ஒரு ஸ்கூட்டியில வரா, அங்கே ஸ்டாண்டு போட்டுட்டு அந்த இருக்கிற ஏழை மக்களுக்கு எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு போறா. இதை தேவனுக்கு பிரியமான காரியங்க. அதை தான் இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 2:44 சொல்லப்பட்டிருக்குது, விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இன்றைக்கு கொண்டு போய் நீங்க ஆலயத்துல பொதுவுல எல்லாத்தையும் வைக்க தேவையில்லை. ஆனாலும் தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் கொடுங்கள். தேவனுக்குரியதை தேவனுக்கு செய்யுங்கள். எத்தனை பிள்ளைகள் பசியாக இருக்கிறார்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருவன் அந்த ஆலயத்துக்குள்ளே போகும் பொழுது நம் கண்ணெதிரியே தெரிகிற பசியும் பட்டினியுமா இருக்கிற ஒருவன் தெரிந்தால் நம்ம ஏதாவது உதவி செய்வதற்குரிய உள்ள நமக்குள்ளே இருக்கிறதா? இந்த ஆலயத்திற்கு போகும் பொழுது நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். அதனால்தான் இந்த கம்யூனியன் எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா பவுல் சொல்லுவாரு, பசியா இருக்கிறோம் வீட்டில் சாப்பிட்டுட்டு வாங்க, இங்க எல்லாருக்கும் முன்பாக உங்களை எடுத்து பசியா இருக்குதுன்னு எடுத்து முன்னாடி சாப்பிடாதீங்க. ஒரு மனதோடு ஒரு ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார். தேவ ஆலயத்திற்கு போகும் பொழுது ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஒரே ஞான போஜனத்தை அவங்க புசித்தார்கள். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவினால ஒரே ரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம். இங்க ஜாதியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, உன் ஜாதி இந்த உலகத்திலே உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், எல்லோரும் ஒரே ஜாதி. எல்லோரும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜாதி. இந்த எண்ணத்தோட நம்ம ஆலயத்துக்குள்ள போகிறோமா? நம்மால் வந்திருக்கான், இங்க நம்மால் உட்கார்ந்துட்டு இருக்கான், அந்த எண்ணத்தோட ஆலயத்திற்கு போறோமா? அதனாலதான் இதுல தலைப்பே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆலயத்திற்கு போக வேண்டிய விதம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேத வசனங்கள் எங்களை புடமிடணும். ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திற்கு போகும் பொழுது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறதா? ஏதோ நாம் ஆலயத்திற்கு போகிறோம் என்று போகிறோமா? அல்லது நம்மிடத்தில் தாழ்மை இருக்கிறதா? சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிற எண்ணம் இருக்கிறதா? அல்லது நாம் ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கிறதா? நான் அந்த ஜாதி, இந்த ஜாதி. எத்தனை சபைகளிலே ஜாதியின் நிமித்தம் இன்றைக்கு எத்தனை பிரிவுகள் வந்திருக்கிறது தெரியுங்களா? ஆதி சபைகளிலே எல்லாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜாதி பிசாசு இருந்து கொண்டே இருக்கிறது. ஜாதி பார்க்கிறவன் பரலோகத்துக்குள்ள போவான் என்று நினைத்து கூட பார்க்க கூடாது என்று சொல்றார் ஆண்டவர். எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே ஜாதி, அவருடைய ரத்தத்தால மீட்கப்பட்ட ஜாதி. இங்க என்ன வந்தது? ஜாதி. ஆதியிலே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆதாம் ஏவாளை உண்டாக்குனார். ஆதாம் இந்த ஜாதி, ஏவாள் இந்த ஜாதி நான் பார்த்தாரு. ஆதாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவன், ஏவாளும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவள்.
அவங்க 2 பேரும் உருவாக்கும் பொழுது ஜாதி எங்கெங்க வந்தது? இந்த ஜாதியெல்லாம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷன் அப்படியே வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். எல்லாம் ஒரே ஜாதியாக மாற்றி விட்டார். அதை பவுல் எடுத்து சொல்லுவார் அழகாக. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? ஜாதி பார்க்கிறோமா? நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று பார்க்கிறோமா? அழகாக நீங்க யாக்கோபு நிருபத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்ல வஸ்திரம் தரித்த ஒருத்தன் வருவான், தரித்திரம் ஒருத்தன் வருவான். வஸ்திரம் தரித்து நல்ல இருக்கிறவனை அங்க உட்கார வைக்கிறதும், சாதாரண ஒரு ஆளை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வைக்கிறதும், இதெல்லாம் பார்க்கிறார் ஆண்டவர். ஆலயத்துக்குள்ளே நான் பெரியவன் நீ பெரியவன் என்று நினைக்கிறோமா? ஆலயத்துக்குள்ளே நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படி என்று நினைக்கிறோமா? ஆண்டவர் அப்படி பார்த்தாருன்னா யாருமே இன்னைக்கு கிடையாதுங்க. இன்னைக்கு ஏன் ஒரு விடுவு காலம் வரல இந்தியாவுக்கு? எத்தனையோ ஜெபம் பண்றாங்க, எத்தனையோ உபவாசம் இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜாதி சண்டை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற சண்டை, எனக்கு எல்லாம் தெரியுன்ற சண்டை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் நியாயம் செய்வார்? எப்படி ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்திற்கு நாம் செல்லும் பொழுது எப்படி செல்லுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:32 பாருங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றியும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இங்கேதான் பட்டா போட்டு கொடுக்க சொல்லி நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஏன் இடம், என்னது தொடக்கூடாது, இது எனக்கு உரியது, எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்குது என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் பொதுவிலே வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்கே விரும்புகிறார்கள், ஆண்டவர் விரும்புகிறார். சூரியன் யாருக்காக படைக்கப்பட்டது? சந்திரன் யாருக்காக படைக்கப்பட்டது? சமுத்திரம் யாருக்காக படைக்கப்பட்டது? வானம் யாருக்காக படைக்கப்பட்டது? இயற்கை யாருக்காக படைக்கப்பட்டது? எல்லாமே எல்லாருக்காகவும் படைக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், பரமண்டல ஜெபத்தை நீங்க சொல்லி பாருங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வீட்டுக்கு மட்டும் செய்வதாகன்றது ஜெபம் சொல்லி கொடுக்கல. ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் பரவலான ஜெபம். ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் எல்லாருக்கும் உரிய ஜெபம். இன்றைக்கு எனக்கு, என் குடும்பம் என்னுடையது. அதனால்தான் நிறைய பரிசுத்தவான்கள்லாம் கடைசி வரையில வீடு கட்டாமலேயே போய் அந்த வாடகை வீட்டிலேயே இருந்து இறந்து போனாங்க. எனக்கு தெரிஞ்ச பேட்ரிக் ஜோஷா பிரதர் எவ்வளவு அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடைசி வரையில, கடைசி மரணம் போகிற நேரத்துல அவர் கட்டவே மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஒரு வீட்டில் அவர் இவங்களா கொண்டு போய் ஒரு வாடகை வச்சு கடைசியில மறிக்கிற தருவாயில் அந்த வாடகை வீட்டில் இருந்தே போனாருங்க. அவர் அப்படி ஒரு வைராக்கியத்தோடு இருந்தாருங்க. நமக்கு நித்திய வீடு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஆகையினால வீடு கட்டக்கூடாது என்பதற்காக அல்ல. இந்த வீடு கட்டி இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக அது ஒண்ணும் இல்லை அப்படின்ற உள்ள நமக்குள்ள இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரே தவிர, இது நான் கட்டில பாபிலோன் அடிச்சு தூக்கி போட்டார் கீழே ஆண்டவர். நமக்கென்று ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுவோம் என்றார்கள், அழித்தே போட்டார் எல்லாரையும். சற்று சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாமே பலருக்கும் உரியது, பலருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் தேவன் விரும்புகிறார். அந்த உள்ளத்தோடு ஆலயத்திற்கு செல்லுகிறோமா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட உள்ளத்தோடு நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோமா?
அதுதான் முதலாவது என்னது? தாழ்மை. ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்குவதற்கு இரண்டாவது என்னது? ஒப்புரவு. மூன்றாவது என்னது? ஐக்கியம். நீ இந்த ஜாதியில இருக்கிற, நீ என்னோட கூட பேசாத. நீ வசதி இல்லாம இருக்கிற, நீ என் கூட வராத. அதல்லங்க. இப்படி ஆலயத்திற்கு போகக்கூடாது. நம் ஆலயத்திற்கு எப்படி போக வேண்டும்? உள்ளத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் போக வேண்டும், ஒப்புரவு உள்ளவர்களாய் போக வேண்டும், ஐக்கியம் உள்ளவர்களாய் போக வேண்டும். யாரை பார்த்தாலும் அவரோடு கூட சந்தோஷமாக பேச வேண்டும். அவன் நம்மாளு, இது நம்ம கூட்டம், இந்த நம்ம கூட்டத்தோடு கூட தான் நம்ம பேசணும். அதுக்காக ஆலயத்துக்கு வர்றது, ஆலயத்திற்கு தன்னை தாழ்த்தி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தன்னை தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்த்துகிறவனை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அவன் தான் பரலோகத்துக்குள்ள வர முடியும். எப்படி அந்த ஐஸ்வர்யனாலும் அந்த தரித்திர லாசருவும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த தரித்திரன் லாசருவு ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யவனாக இங்க சுகபோகமாக வாழ்ந்தவன் நரகத்திலே தள்ளப்படுகிறான். இந்த யூடியூப்ல கூட ஒரு சகோதரி பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பேசுவது எல்லாம் நியாயம்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தின் பிரகாரம் நடக்கும்படியாக சொல்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த சகோதரிக்கும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆபிரகாம் யாரு? அந்த சகோதரி சொல்றாங்க, நான் தப்பா சொல்லலை, அந்த சகோதரியினுடைய உள்ளம் அப்படி இருக்குது. இன்றைக்கு சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஊழியக்காரர்கள் என்று சொல்லி அவர்களுடைய ஆதங்கத்தை அந்த சகோதரி பேசுகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிற அந்த லாசரு, அந்த ஆபிரகாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்? பூமி கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மகன் ஈசாக் எப்படி வாழ்ந்தார்? அவருக்கு மகன் யாக்கோப்பு எப்படி வாழ்ந்தார்? ஆனால் அந்த சகோதரி என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக ஆசீர்வாதத்தின் மேலே உன்னுடைய உள்ளத்தை வைக்காதே. இந்த உலக ஆசீர்வாதத்தின் மேலே உன்னுடைய மயக்கம் இருக்கக்கூடாது. இதை கொடுத்த அந்த ஆண்டவர் மேல உன்னுடைய எண்ணத்தை வைத்துக்கொள். கிடைக்கிறதா அனுபவிச்சுட்டு போ. கார் இருக்குதா, கார்ல போ. ஆனால் அந்த காரு எனக்கு இருக்குதுன்றத உள்ளத்துல நீ கர்வம் கொள்ளாதே. இல்லாதவனை பார்த்து ஏளனமா நினைக்காதே. அப்படி என்று அந்த சகோதரி சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த சகோதரி பேசுறத நான் பார்த்துட்டு வரேன். சகோதரி, நீங்க நல்லா தான் பேசுறீங்க. நீங்க யார் பேசுறீங்கன்றது யூடியூப்ல நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சகோதரி அவ்வளோ கோபமா பேசுவாங்க. தூத்துக்குடியில் இருக்கிறாங்க அந்த சகோதரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேசுற வார்த்தை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி விரும்புறாங்க. கரெக்ட் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த உலகத்திலே தேவன் எதற்காக வந்தார்? அந்த பிசாசினிடத்திலிருந்து எதை பிடுங்கி எடுத்தார்? அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கிட்டாரு. அதை பிசாசு வாங்கி ஆதாம் ஏவாளை ஏமாற்றி பிடுங்கி விட்டான் அந்த ஆசீர்வாதத்தை. அதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திலே தலையை நசுக்கி எல்லாவற்றையும் மீட்டு விட்டார். ஆகினாலே ஆசீர்வாதத்தை குறித்து தவறாகவும் பேசக்கூடாது. ஆசீர்வாதம் தான் எனக்கு வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். இல்லைன்னா அவர் இந்த மாதிரி வைத்திருக்க மாட்டாரு. பொண்ணும் பொருளும் எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்க மாட்டாரு. எல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தானே சொன்னாரு. சகோதரி, நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆனாலும் இயேசுதான் எல்லாவற்றிற்கும் முக்கிய காரணம் என்பதை உங்கள் உள்ளத்திலே நினைத்து கொள்ளுங்கள். நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. எல்லா சுகபோகமா வாழ்கிற எல்லாரும் மோசமானவன்னு சொல்லாதீங்க. எல்லோருக்குள்ளும் அந்த தாழ்மை உள்ளம் இருக்கிறதா? வசதி வாய்ப்புகளோடு வாழறது பெருசு கிடையாது. ஆனால் அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவருக்குள்ளே தாழ்மை இருக்கிறதா? ஆலயத்திற்குள்ளே போகும்பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி உள்ளத்தில் நினைத்து கொண்டு போகிறோமா? அல்லது என் கரம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் என்று நினைத்து கொண்டு ஆலயத்துக்குள்ளே போகிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிக்கணும். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவ ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு தாழ்மை. இரண்டாவதாக தேவ ஆலயத்திற்குள்ளே போகும்பொழுது ஒரு ஒப்புரவு. மூன்றாவதாக தேவ ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது ஒரு ஐக்கியம். இது எங்க இருக்கிறதோ அங்கே தேவன் அவனுடைய இருதயத்திலே வந்து வாசம் பண்ணி விடுவார்.
அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டார், சரீரம் தேவனோட ஆலயம் என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த தேவனை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். இந்த குணாதிசயம் தாங்க ரட்சிப்பு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இந்த குணாதிசயம் தான் ரட்சிப்பு. அந்த குடித்து கொண்டிருந்த அந்த சகோதரன் ஒரு நொடி பொழுதிலே மாறினாரே, அதுதாங்க ரட்சிப்பு. உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற, உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்ற அன்றைக்கு எப்படி அவர் குடியிலே குடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு போதகர் தலை மேலே கை வைத்து ஜெபிக்கும் பொழுது ஒரு கருப்பான உருவம் அவரை விட்டு வெளியில போனதை அவர் உணர்ந்தார் என்று சொன்னார் பாருங்க. அதுதாங்க ரட்சிப்பு. ஆண்டவர் வரும் பொழுது அவருக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படும். இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு ஒரே வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுப்பார். நீ எந்த பாவ குழியில இருந்தாலும் சரி, அவர் கரங்களை நீட்டி அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உம்மை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார். துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். யாராயிருந்தாலும் பேதங்களின்றியே கிருபையால் அன்பை சொரிந்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத்தேயு 11:28 சொல்லப்பட்டபடி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாளிலும் என்னை ரட்சித்த தேவன், என் பாவத்தை மாற்றிய தேவன், என் தரித்திரத்தை மாற்றிய தேவன், என்னை பலப்படுத்தின தேவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேனப்பா. தேவன் தாமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.